யார் பேசுறது? நான் தான் சார் எதை நோக்கி ப்ரொடியூசர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். 10 மணிக்கு அக்ரிமெண்ட்னு சொல்லியிருந்தீங்க சார். அதான் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சாரி சார், கவர்மெண்ட்டே வந்து 1000 500 செல்லாதுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்களே எதை நோக்கி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம் சார். மன்னிச்சுக்கோங்க சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஃபைலை கொடுப்பா சார். இந்த ப்ரொடியூசராச்சும் ஓகே பண்ணுவாங்க சார். கவலைப்படாதப்பா, அட்வான்ஸோட வர. டன் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். சார் சார் ஐயா. ஏமா பிச்சைக்காரன் வந்திருக்கான் போல இருக்கு. ஏதாவது பழைய சாதம் இருந்தா போடு. சார், நான் பிச்சைக்காரன் இல்லை சார், ஆஸ்கார் குட்டி. டைரக்டர் செந்தில் வந்திருக்கேன் சார். யோ நீ தானாயா? அப்படியே பிச்சைக்காரன் மாதிரியே கூப்பிடுறியா? வாயா வாயா வாயா. ப்ரொடியூசரும் டேரக்டர் பிச்சைக்காரன். ஆமாயா, ரசூல் பூ குட்டி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னயா ஆஸ்கார் குட்டி? நம்ம ஆஸ்கார் படத்தை பார்த்து காப்பி அடிக்கிறதுனால ஆஸ்கார் குட்டி. சார், நம்ம எடுக்கிற எல்லா படமும் ஆஸ்கார் அவார்டு வாங்க சார். உன் கான்பிடென்ட்டை பாராட்டுறேயா. உக்காரியா உக்காரியா. யோ பரவாயில்ல உக்காரியா. பிச்சைக்காரன் இப்போ உட்கார சொல்கிறேன். கதை சொல்றேன்னு சொன்னியே, சொல்லியா? சார், தமிழ் சினிமாவையே புரட்டி போடுற மாதிரி கதை பண்ணி வச்சிருக்கேன் சார். சொல்லியா? ஓப்பன் பண்ணா ஹீரோவுக்கான பில்டப் சீன், அடுத்தது ஹீரோவை சாங்கில் அறிமுகப்படுத்துகிறோம். ஹீரோயினுக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது, இருந்தாலும் லவ் பண்ணுறான். ஹீரோ கூட அலப்பறை பண்ணிட்டு சுற்றி திரியிற 2 காமெடினுங்க. எல்லா சீன்லையும் அலப்பறை பண்ணி சுற்றி திரியிற வில்லன். ஒரு காலகட்டத்தில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் முட்டிக்குது. அங்கே தான் இன்டர்வல் வைக்கிறோம். செகண்ட் ஹாஃப்ல சென்டிமெண்ட் சீன், ஃபைட்டு, குத்து சாங்குன்னு படம் சூப்பராக போயிட்டு இருக்கு சார். ஆடியன்ஸ் என்னதான் நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக கிளைமேக்ஸ்லாம் படத்தை முடிக்கிறோம் சார். கதை எப்படி சார் இருக்கு? இவ்வளோ நேரம் எங்கேயா கதை சொன்னேன்? தமிழ் சினிமாவோட ஃபார்மேட்டை தானேயா சொன்னேன். சரி ஒன்று பண்ணு, நீ சொன்ன கதையை சுருக்கி ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிட்டு வா. நல்லா இருந்தால் கண்டிப்பாக படம் பண்ணலாம். சரிங்க சார். கதை சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான். கதை பண்ணும்போது நமக்கே தூக்கம் வருது. சார் என்ன ஓகேவா? என்ன சக்ஸஸ் தானே? அட போயா, கதை சொன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு வான்னு சொல்கிறான். ஷார்ட் ஃபிலிம் எடுக்க 50,000 ரூபாய் ஆகும். நானே 2 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க 50,000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? கவலைப்படாதீங்க சார், எவன் தலையாவது மிளகா இருப்போம். எங்கேயா சிக்கிறானுங்க இவனுங்க பின்னாடி அலைஞ்சு அலைஞ்சு நமக்கு நாக்கு தள்ளிடும் போல இருக்கு. சார் ஒரு ஐடியா, காதை போடுங்க. எங்கேயோ போயிட்டப்பா. ஹாலிவுட்டுக்காரனுக்கு கூட இந்த மாதிரி ஐடியா வரும். இதை மாத்திரம் பண்ணினீங்கன்னா அந்த ப்ரொடியூசரும் உங்கள் காலேஜில் தான். தம்பி டீ ஒன்றுப்பா. சரிங்க. எனக்கு டீ எல்லாம் வேணாம். ஏன்? உங்க மேல எனக்கு கோபம். எதுக்கு? என்ன மறந்துட்டீங்கல்ல? இன்னைக்கு எதை நோக்கி படத்தோட போஸ்டரை பார்த்தேன். ஆடியோ லான்ச் கூட என்னை ஏன் கூப்பிடல? மறந்துட்டீங்கல்ல? என்னையே அவனுங்க கூப்பிடல, நான் எப்படி உன்னை கூப்பிடுறது? அன்னைக்கு சூர்யா படத்தோட அக்ரிமெண்ட், அதனால தான் ஆடியோ ரிலீஸுக்கு என்னாலே போக முடியல. சூர்யா படமா? நான் அவரோட ஃபேன். அவர் கூட நான் ஹீரோயினா நடிக்கணும்.
அவர் கூட நடிக்க நயன்தாரா, தமன்னா, எமி ஜாக்சன், காஜல் அகர்வால் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நான் யாருக்கு தான் வாய்ப்பு தருது? நீங்க எனக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுக்கலன்னா அவ்வளவுதான். நாம ஏதோ சமாளிக்கிறதுக்காக 4 பொய்ய சொன்னேன். அதை இப்படி நம்பிட்டு போறாளே, இது எங்க போய் முடிய போதோ? சார், நான் சொன்ன மீடியேட்டர் இவர் தான் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. என் பேர் ஹரி. என்டிவியில் ஒர்க் பண்ணுறேன். சிட்டி, என்எஸ்சி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, டிகே இப்படி எல்லா இடத்துலையும் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓன் ரிலீஸாக சொல்கிறீங்க? ஆமாம் சார். இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தில் ஆர்டிஸ்ட் படமே வாங்க மாட்டேங்கிறாங்க. நியூ ஃபேஸ்னால் ஓன் ரிலீஸ் தான் சார் பண்ணணும். லிவிங்ஸ்டன், மனோபாலா, சாமிநாதன், லாவண்யா இவங்கெல்லாம் இருக்காங்களே. இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கிறனால தான் சார் நானே வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோயின் புதுசு தானே சார்? ஏற்கனவே நான் பயங்கர கடனில் இருக்கேன். இதுக்கு மேலே கடனை வாங்கி என்னால் ஓன் ரிலீஸ் பண்ண முடியாதுப்பா. அப்படின்னா படத்தை அப்படியே விற்க ரெடியா? படம் ரிலீஸ் ஆகாது, பரவாயில்லையா? என்ன தம்பி சொல்கிறீங்க? என்கிட்ட ஒரு என்ஆர்ஐ பிளாக் மணி பார்ட்டி இருக்காங்க. அவங்க லாஸ் கணக்கு காமிக்க படத்தை வாங்குவாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பரவாயில்லையா? சரி ஹரி, படத்தை கொடுத்துட்றேன். எனக்குள்ள கடனில் இருந்து நான் தப்பிச்சா போதும். படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க? சென்சாருக்கு இன்னும் அப்ளை பண்ணலை. ஓகே சார், முதல்ல அதை வாங்கிடுங்க. அப்புறம் யூ சர்டிஃபிகேட் தான் வாங்கணும், இல்லாட்டி அவங்க படத்தை வாங்க மாட்டாங்க. சரி, ரெடி பண்ணுறேன். உங்ககிட்ட ஆள் இருக்கா? இல்லை நான் ஏற்பாடு பண்ணட்டுமா? நம்மகிட்ட எல்லா லைன்லேயும் ஆள் இருக்காங்க சார். ஏற்கனவே சென்சார் ரைட்டர் கவுஸ் பாயின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். சரிங்க சார், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லுங்கள். சரி வாங்க. ஓகே சார். போயிட்டு வாங்க. சரி சார். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் வரோம். என்ன காவேரி, உங்கள் ஹாஸ்டலில் விசிட்டர்ஸை மாடிக்கெலாம் அனுப்புகிறாங்க? அப்படிலாம் இல்லைண்ணா. வெளியில போய் மீட் பண்ணி பேசினா லோக்கல் பசங்கெல்லாம் பிரச்சனை பண்றாங்க. அதனால தான் நான் ஓ அப்படியா? நான் சொன்ன டைரக்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறியா இல்லையா? பண்றேண்ணா. அப்புறம் ஏன் உனக்கு இது வரைக்கும் எந்த வாய்ப்பும் வரவே இல்லை? எனக்கு அவங்க கூட ஃப்ரெண்டா பேச பிடிக்கலண்ணா. ஏதோ நீங்க சொன்ன காரணத்துக்காக தான் நான் பேசினேன். அதுலேயும் நிறைய பேர் தப்பா கூட நடந்துக்கிறாங்க. அதுல நான் எப்படி வாய்ப்பு கேட்டு அவங்க கிட்ட நிக்கிறது? நீ இப்படியே இருந்தால் இந்த ஜென்மத்தில் ஹீரோயினே ஆக முடியாது. இதை பாரு காவேரி, இப்படி கை கொடுக்கும்போது சுரண்டி விட்டினா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இதில் யோசிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. முன்னேறதுக்காக பண்ணுறது எதுவுமே தப்பு இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில். வணக்கம் சார். வணக்கம் கவுஸ் பாய். சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டோம் சார். சரி, படத்துக்கு எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் தான் கேட்டு வாங்கணும். படம் பார்த்தேன். ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும். யூ சர்டிஃபிகேட் கிடைக்க வாய்ப்பு இல்லையா? பிளட்டு, ரேப்பு, ட்ரக்ஸ், கிளாமர் எல்லாம் இருக்கு இந்த படத்தில். கண்டிப்பாக ஏ தான் கிடைக்கும். கட்ஸும் வாங்கி வேணா யூஏ ட்ரை பண்ணலாம். சரி பாய், பார்க்கலாம். ஓகே சார். ஓகே. ஹரி, கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போங்களேன். வரேன் சார். ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேன்றானே. ஏதோ தப்பாக தோணுதே. ஹலோப்பா. என்ன
என்னம்மா எப்படி இருக்க? ஏன் திருவிழா கூட ஊருக்கு வரல? ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, பேசி முடிச்சிடலாமா? என்னம்மா சினிமான்னு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்க போற? மோளை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக வழியை பாரு, இல்லைன்னா அப்பா மறந்துரு. ஆக்ஷன். சந்தோஷ், உனக்கு ஏன் சந்தோஷ் என்ன பிடிக்கல? எனக்கு தெரியும் நீ என்னை அவாய்ட் பண்ணுறன்னு. எனக்கு கஷ்டமா இருக்கு சந்தோஷ். கட் 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 கட். போமா, கால் பண்ணுறேன். சரிம்மா, நீ கிளம்புங்க, நான் கூப்பிட்றேன். கண்டிப்பாக கூப்பிட்றேம்மா. நீங்கள் அழகாக இருக்கீங்க, நல்லா நடிக்கிறீங்க. ஆனால் என்னோட படத்தில் கேரக்டருக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க. அடுத்த படத்தில் வேணா கூப்பிட்றேன், டச்சில் இருங்க. இதை பாருமா, உன்ன மாதிரி புதுமுகத்துக்கு வாய்ப்பு தரதை விட ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் போட்டால் எனக்கு ஈஸியாக பிஸ்னஸ் ஆகிடும். இதோ பாருங்க காவேரி, எங்கள் ப்ரொடியூசர் செலக்ட் பண்ண ஹீரோயின் விட நல்லா அழகாக இருக்கீங்க, நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. நான் எங்கள் ப்ரொடியூசரை கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ம், ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, பேசி முடிச்சிடலாமா? மோளை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக வழியை பாரு. நீ இப்படியே இருந்தா இந்த ஜென்மத்தில் ஹீரோயினே ஆக முடியாது. சினிமான்னு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்க போற? நீ இப்படியே இருந்தா இந்த ஜென்மத்தில் ஹீரோயினே ஆக முடியாது. முன்னேறதுக்காக பண்ணுறது எதுவுமே தப்பு இல்லை. இந்த துறையில் இதெல்லாம் சர்வ சாதாரணம். உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில். நாம் வாழ போகிறது ஒரு முறை தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்காக மிஞ்சி போனால் 6 மாதம் வாழ முடியும். அதுக்கப்புறம் வாழ்க்கை நரகமாயிடும். காலம் பூரா பிடிச்ச விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சி அழறதை விட முருகவேல் அண்ணா சொன்ன மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஆசையிலும் பேராசை, மோகத்திலும் பெருமோகம், போதையிலும் சமபோத, சினிமா நம்ம சினிமா. ஆசையிலும் பேராசை, மோகத்திலும் பெருமோகம், போதையிலும் சமபோத, சினிமா நம்ம சினிமா. கோடி கனவ காணுவான், லட்சம் முயற்சியை எடுப்பான். வாய்ப்பு கிடைப்பது சிலருக்கு தான், அதில் ஒருத்த நல்ல சிறுப்பான். ஆசையிலும் பேராசை, மோகத்திலும் பெருமோகம், போதையிலும் சமபோத, சினிமா நம்ம சினிமா.